ஹாய்ங்க, வெல்கம் டு தென்றல் ஜேர்னி. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் vlog in தென்றல் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் vlogலேயே நம்ம எங்கே போகிறோன்னா கடலுக்குள்ளே நடக்க போகிறோம். ஆமாங்க, நான் சொல்கிறது உண்மைதான். நம்ம இப்போ கடலுக்குள்ளே நடக்க போகிறோம். அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கூட நம்ம கடலுக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கோம். பாருங்கள், என்ன உங்களுக்கு புரியலையா? இது என்னன்னா, கடல் உள்வாங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம திருச்செந்தூர், ராமேஸ்வரத்துலலாம் அடிக்கடி கடல் உள்வாங்கிடுச்சுன்னு நம்மளுக்கு நியூஸ் வரும். ஸோ அதே மாதிரி இது யூகேல உள்ள ஒரு பீச்சில் கடல் உள்வாங்கியிருக்கு. ஆனால் எந்த அளவுனா, கண்ணு கெட்டுத அளவு தண்ணியே தெரில. இது எங்கடா கடலை காணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, கடலை தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி நாங்களும் எங்களுக்கு முடிஞ்ச அளவு நடந்தோம். ஆனால் கடலில் தண்ணியை தவிர மற்ற எல்லாமே பார்த்தோம். லேண்ட் சர்ஃபேஸுமே கொஞ்சம் நடக்க கீழே மாறிக்கிட்டே இருந்தது. உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இந்த சைடு ஒரு மாதிரி இருக்கும், அந்த சைடு புதக்குழி மாதிரி இருந்தது. நானுமே ஃபஸ்ட்டு அது பயந்தேன் ரொம்ப. என்னன்னா புதக்குழி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக யோசித்து அதில் இறங்கி நடக்கலாமா வேண்டாமான்னு பயந்து பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலை வச்சுலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். காலை வச்சா உள்ளே இறங்குதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் அது இறங்குற மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது மேலே நடந்து பார்த்தோம். நல்லா தான், நார்மலாக தான் நடக்க முடியுது. ஆனால் என்ன, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும், இல்லாட்டி ஸ்கிட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் அதிலே நடந்து அதுக்கப்புறமா அதில் நடந்தும் போய் கடலை தேடினோம். ஆனால் அதுக்கப்புறமும் நாங்கள் கடலில் உள்ள தண்ணியை பார்க்கவே இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, போனதுக்கு கடலில் உள்ள தண்ணியை தான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தா மணல் ஃபுல்லாக ஷீஷெல்ஸாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. எப்படின்னா அப்படியே குமிஞ்சு கிடந்துருந்தது. அது மேலே நடக்கவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நம்ம நிறைய சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி இருந்தது. ரொம்ப தூரம் நான் அது மேலே தான் நடந்து வந்தேன். அது நடக்கும்போது ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆச்சு. அதுவுமே ரொம்பவே கேட்க நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நொறுங்குற மாதிரி, நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது, கிளாஸ் பீசஸ்லாம் கீழே போட்டு மிதிச்சா ஒரு மாதிரி நொறுங்குற சவுண்டு கேட்கும்ல, அதேமாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி, பீச்சுக்கு அலையை பார்க்காத எப்படி அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, இது மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு பர்டிகுலர் டைமில் தண்ணி வெளியில் கரை வரைக்கும் வருமா, வந்துட்டு திருப்பி உள்ளே போயிடுமா. அந்த டைமிங்குமே மென்ஷன் பண்ணி ஒரு போர்டு மாதிரி வச்சு இந்தந்த டேட்டுக்கு இந்தந்த டைமிங்கில் வரும்னு சொல்லி பீச்சுக்கு வெளியில் ஒரு போர்டு, பெரிய போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி மார்னிங் வந்துட்டு போயிட்டு ஈவினிங்குமே 6க்கு மேலே. ஸோ அதனால் நாங்கள் அதை பார்க்கல. அண்ட் இந்த பிளேஸஸை சுற்றி நிறையா ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த கடலுக்குள்ளேயுமே ஒரு ஹோட்டல் ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு ஒரு ஹோட்டல் பில்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் சிட்டிங் ஏரியாலாம் வெளியில் போட்டு உட்காந்து பீச்சை பார்க்குறதுக்குங்கிறது ப்ராப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் கிளம்பும்போது டைம் 3:30 கிட்ட ஆயிடுச்சு. தண்ணி லைட்டாக முன்னாடி வந்ததை பார்க்க முடிஞ்சுது.